ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வெறும் அரிசி மாவை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிற டைமில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் இப்போ சேர்த்திக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த கப்பில் தண்ணி ஊற்றணுமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு. இது நம்ம இடியாப்பத்துக்கு வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவு தான் இது. ஸோ நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த மாவு போட்டு கூடவே பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வச்சு கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம லைட்டாக நம்ம கையில் தண்ணி தொட்டு தொட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது இடியாப்ப மாவோட அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டாலே போதும். ரொம்ப எண்ணெயோ அந்த மாதிரியெல்லாம் சேர்த்த தேவையே இல்லை. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கையை ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில் தொட்டுட்டு கை சூடு தாங்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா அந்த தண்ணியில் தொட்டுட்டு அப்பப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அப்படியே ஒன்றா கூடி திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் நம்ம செஞ்சிடறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ நல்லா அப்படியே திரட்டி விட்டாச்சு. திரட்டி விட்டுட்டு இந்த மாவு எவ்வளோ இருக்கோ அதில் நான் ஈக்குவல் பங்காக நான் பிரிச்சிடுறேன். 4 ஈக்குவல் பார்ட்ஸாக அப்படியே இதில் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு உருண்டையும் ஃபஸ்ட் அப்படியே ஒன்று ஒன்றா திரட்டி நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிப்பியை இருக்க மாவில் அப்படியே நான் ஈக்குவல் பார்ட்ஸை பிரித்து வச்சுட்டு ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஈர துணி வச்சு இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. இதை நம்ம தேய்ச்சி கட் பண்ணி அந்த மாதிரி போடுறதை விட இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அந்த உருண்டைகளை இந்த கல்லுலேயே வச்சு அப்படியே நம்மளுடைய கை, அதாவது நம்மளோட இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக தட்டை விட மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்பியான இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ எல்லா உருண்டைகளும் இப்போ ரெடி. இப்போ இதையை தட்டிக்கலாம். இந்த மாதிரி கல்லில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம வச்சு தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சதும் நான் 3 தட்டு வடையாக, அதாவது இந்த உருண்டைகளை போட்டு எடுத்துக்கிறேன். கையில் எடுத்தோம்னா பிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நான் கத்தி வச்சு எடுத்து இதில் சேர்த்திக்கிறேன். சின்ன வானலியில் 1/4 லிட்டர் அளவை விட கம்மியான அளவுக்கு தான் எண்ணெய் விட்டு அளவாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் சின்ன இரும்பு வானலி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப தயவு செஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும். திரும்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அப்படியே ஃபஸ்ட்டு செட்டு எடுத்தாச்சு, செகண்ட் செட்டு போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை போட்டுட்டு நம்ம சிம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் குக் ஆகும். நம்ம போட்டுட்டு உடனே திருப்பி எடுத்தோம்னா ஒரு மாதிரி மெதுன்னு தான் இருக்கும். ஸோ போட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்புறமா அதை திருப்பி போட்டு திரும்பவும் அது 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஸோ எண்ணெயும் அளவாக இருக்கிறதுனால குக்கிங் டைம் அதிகமாக இழுத்துது. சப்போஸ் நீங்கள் நிறைய எண்ணெயில் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு குயிக்காக ஆகிடும்.
ஸோ நம்மளுக்கு நல்லா குக்காகி கலர் மாறி அந்த கரண்டியில் எடுக்கும் போதே ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக தெரியும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் போது அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அடுத்த செட்டை இதே மாதிரி ஒவ்வொரு செட்டாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பொதுவாக நம்ம வந்து தட்டை வடை செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துவோம் இல்லையா, ஆனால் இந்த ரெசிபிக்கு பொட்டுக்கடலை மாவோ கடலைப்பருப்போ எதுவுமே சேர்த்தாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இதில் கருவேப்பிலையும் கூடவே வந்து நம்ம இந்த சீரகம், எள்ளு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்திருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு மாதிரி அந்த வாசம் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பண்ணி நம்ம தட்டி ரொம்பவே கரகரப்பாக பாருங்களேன், கிறிஸ்பியாக இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.